வெல்கம் டு திருமகள் vlogs. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்ய போகிறோன்னா ஆனியன் சமோசா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 கப் மைதா மாவு நான் எடுத்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சால்ட் சேர்த்துட்டு ஆயில் தேவையான அளவு ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா அந்த சால்ட்டு ஆயில் அந்த மாவோடு நல்லா கலந்து விட்டுட்டுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்து நல்லா பிசைஞ்சு அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அது நல்லா இதுவாகட்டும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து சின்ன சின்ன பாலாக உருட்டி சப்பாத்தி நம்ம திரட்டோம்ல அது மாதிரி திரட்டிட்டு அதை வந்து நடுவில் இன்பிட்வீன் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் கரெக்டாக. அந்த கட் பண்ணது வந்து அப்படியே எடுத்து நம்ம வந்து சமோசா வந்து நம்ம எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணுவோம் அது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக மைதா மாவு போட்டு வாட்ரு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து ஒட்டாதில்ல, அந்த லாஸ்ட் எட்ஜஸ் வந்து அது வந்து ஒட்டுறதுக்காக இது பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒட்டும். அதுக்கப்புறம் வந்து நான் 2 ஆனியன் பெரிய சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் வந்து கரம் மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சால்ட்டு அதுக்கப்புறம் வந்து வெறும் மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். வீட்டு மிளகாத்தூள் தான். அது நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சமோசாவை நம்ம இது பண்ணி வச்சோம்ல அது உள்ளே வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த நம்ம மாவு கலக்கி வச்சோம்ல அதை வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா இதுவும் பண்ணிட்டக்கு பிறகு எண்ணெய் கடாயில் வச்சுட்டு அது நல்லா காஞ்சோடனே இது ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துட்டீங்க. சமோசா ரெடி. தேங்க்யூ.